சரி ப்ரோ, இந்த ஃப்ரீக்வன்சி பத்தி டீப்பா ரிசர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா பிரதர். சென்னையில வேற யாராவது ஏலியன்ஸ் பத்தி கான்டாக்ட் பண்ணி ஏதாவது மருத்துவ குறிப்பு வாங்கி இது பண்றாங்களா? தெரியுமா உங்களுக்கு? யார் பிரதர்? வேற யாராவது உங்களுக்கு தெரியுமா? எந்த எந்த ப்ராசஸ்ல சொல்றீங்க? ஏலியன்ஸை கான்டாக்ட் பண்ணி மருத்துவ குறிப்பு வாங்கி குணப்படுத்துறவங்க யாராவது? ஃப்ரீக்வன்சி அது இல்ல பிரதர், சென்னையில யாருமே இல்ல பிரதர். சென்னையில ஒருத்தர் இருக்காரு. ஃப்ரீக்வன்சி சொல்றீங்க? சென்னையில ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் இருக்காரு, எனக்கு தெரியும். அவரும் ஆமா ஆமா ஆமா. ஓ சூப்பர் பிரதர். ஏலியன்ஸை கான்டாக்ட் பண்ணி அவரும் மருத்துவ குறிப்பெல்லாம் வாங்குவாரு. அவரு ஒளி உடல்ல ஏலியன்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு கேமரால. ஓ சரி சரி சரி. அது நான் வீடியோல இருக்குமே, பாத்துருப்பீங்களே, காட்டலையா நானு? பிரதர் அந்த வலசரவாக்கம் நீங்க சொன்னது வந்து நான் நோட் பண்ணேன். விருகம்பாக்கம், சாரி விருகம்பாக்கம். விருகம்பாக்கம் நீங்க சொன்னது வந்து நான் நோட் பண்ணேன். சரி ஓகே. ஆனா நீங்க பொதுவா ஒரு ஒரு இதுவா தான் சொல்லியிருந்தீங்களா? அத பத்தின டீடைல் வெர்ஷன் சொல்லல. சரி ஓகே. ஆனா அது கண்டிப்பா நடக்கும்னு தெரியும் பிரதர். ஆனா இல்ல பிரதர், இங்க என்ன பாத்தீங்கன்னா நம்ம அவங்களே நல்ல மக்கள் அங்க ஆல்ரெடி வந்து அதுக்கான டார்க் மக்களும் இங்க இருக்காங்க பிரதர். ஏலியன்ஸ்ல டார்க் மக்களும் இருக்காங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓகேங்களா? சோ நம்ம யாரை கான்டாக்ட் பண்றோம்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோ அதுதான் இங்க விஷயமே. உங்க விஷயத்த நீங்க டீடைலா கொடுக்கும் போதுதான் ஓகே இவங்க வந்து வேற குட் என்டிட்டில இருந்தா வந்திருக்காங்க போல் இருக்கு அப்படின்ட்டு நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க, அந்த சபீர் ஹுசைன் சொல்லிட்டுலாம் ஒருத்தர். சூப்பர் சூப்பர். அது இல்லாம நான் கூட ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்தேன் ப்ரோ. சீரியஸா பார்த்தேன். நான் எப்ப பார்த்தேன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி விடிய காலையில ஒரு 5:30 மணி இருக்கும். 5:30 மணி போல என்னோட வீட்டு கொல்ல பக்கம் உட்காந்துருந்தேன் விடிய காலையில 5:30 மணிக்கு. திடீர்னு பார்த்தா ஸ்பேஸ்ல வந்து ஒரு வெள்ளை கலர்ல ஒரு ஒளி பொருத்தி ஒரு ஆப்ஜெக்ட், அது வந்து பார்த்தா அந்த கடல், ஏற்கடலை, நிலக்கடலை இருக்குல்ல, அந்த சைஸ்க்கு இருக்கு. ரொம்ப ஸ்பீடா போய் யூட்டர்ல திரும்பி போச்சு ப்ரோ. எனக்கு அதுதான் டவுட். யூட்டர்ல திரும்பாது, இவ்வளவு ஸ்பீட்ல வந்து எந்த பொருளும் யூட்டர்ல திரும்பறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிளைட் இப்படி திரும்பவே திரும்பாது. யூட்டர்ல திரும்பி போன என்ன ஆப்ஜெக்ட் நான் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சேன். இது வந்து வேற ஏதோ மனிதர்கள் சம்பந்தப்பட்டது இல்ல, வேற ஏதோ அந்நியர்கள் சம்பந்தப்பட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சபீர் ஹுசைன் கான்டாக்ட்ல வந்தாரு. அவர் எனக்கு சில போட்டோஸ் எல்லாம் அனுப்பி நீங்க பார்த்த ஸ்பேஸ்ஷிப் எது அப்படின்னு நோட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னாரு. நான் காட்டினேன், இந்த ஷேப்ல இருந்தது, இந்த அவரை லிஸ்ட் போட்டோ லிஸ்டா எனக்கு அனுப்பினாரு. நான் அதுல பர்டிகுலரா காட்டினேன், இந்த ஸ்பேஸ்ஷிப் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு காட்டினேன். ரவுண்ட் ஷேப்ல நல்லா பிரைட்டா இருந்தது எனக்கு. ஆனா நல்ல ஞாபகம். ஓ சரி 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 சரி. இல்ல பிரதர், அது என்னை பொறுத்தவரையும் அது எனக்கு அதிசயமா தெரியல. அது கண்டிப்பா வந்து இன்னும் வெளி உலகத்துக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா என்னன்னா இந்த மக்களும் இந்த மீடியா ஸ்டேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இவங்க அதை எப்படி எடுத்துட்டு வந்து காட்ட போறாங்கன்னு தான் தெரியல. இல்ல ப்ரோ, இவங்க காட்ட மாட்டாங்க. ஓகே. ஓ சரி 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 சரி. இவங்க எல்லாருமே அரக்க கூட்டத்துக்கு கீழே வேலை பாக்குறாங்க, இயங்குறவங்க. இப்ப யாரும் காட்ட மாட்டாங்க. ஓ சூப்பர் பிரதர். தெரிஞ்சாலும் மீடியாக்கு எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற எஃபிஐக்கு முதற்கொண்டு, அமெரிக்காவில் உளவுத்துறைக்கு முதற்கொண்டு இந்த விஷயம் தெரியாமலா இருக்கும். அவங்க கிட்ட எல்லாம் இருக்கும், இந்த பத்தின டீடைல் டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஆனா யாருமே இது வரைக்கும் வெளியில சொல்லுவாங்க. Allegedly taken at a UN closed meeting in New York, a woman reveals the Pentagon pyramid was extraterrestrial in nature. Interestingly, she is now identified as Alaya Prokofyeva, the real founder of the private space company Galactica.
உண்மை பிரதர். அதுவும் இல்லாம இந்த ஏரியா 51ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்பவும் ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து விழுந்து நொறுங்கி இருக்கும் போல. அதுல இருந்து ஒரு பொருள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. அந்த பொருள் வந்து சுத்தியில என்ன அடிச்சாலும் உடைய மாட்டேங்குது, நெருப்புல போட்டாலும் அது வந்து எரிய மாட்டேங்குது, கசக்கினாலும் அது வந்து திரும்பவும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருது. அன்பிரேக்கபிள். இது வரைக்கும் எந்த உலகத்தாலே ரம்பத்தாலே அதை அறுக்க முடியல, அப்படி உடைக்க முடியாத ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து எடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட் வச்சுதான் இந்த ஏஎஸோட ஸ்பேஸ்ஷிப்பை வந்து டிசைன் பண்றாங்க. அந்த அந்த உண்மை பிரதர். இல்ல பிரதர், நீங்க இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாமே வந்து அந்த டிஎன்ஏ சேர்ந்தவங்க பிரதர். தெரியும். ஆமா ப்ரோ. இப்ப வந்து அவங்களோட டிஎன்ஏ சேர்ந்தவங்க. அதுல ஒரு வித்தியாசமான மக்கள் இருக்காங்க. அதுல எந்தெந்த டிஎன்ஏ யார் யாருன்னு தெரியல பிரதர் உண்மையிலேயே. ஆனா நான் அதை நம்புறேன் பிரதர். வந்து கண்டிப்பா. அப்புறம் இந்த பூமியில உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நாய், ஆடு, மாடு, கோழி எல்லாம் இருக்குல்ல, இந்த உயிரினங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் பிளட் குரூப் மட்டும்தான் இருக்கு. ஆனா மனிதர்களுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கு. சோ இந்த நெகட்டிவ் பிளட் குரூப் வந்து ஏலியன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஏலியன்ஸ்க்கு வந்து பியூர் நெகட்டிவ் தான் இருக்கும். ஏலியன்ஸ்க்கும் மனிதர்களுக்கும் கிராஸ் பீரியட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சென்னையில, அவரும் ஏலியன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்றவர் தான், அவர் தான் சொன்னார் இந்த டீடைல்ஸ் எல்லாம். அப்பதான் இந்த நெகட்டிவ் பிளட் குரூப் மனிதர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆன அந்த விஷயம் வந்து அவர் தான் சொல்றாரு. இந்த நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்து கண் வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ் போட்டா மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம எங்களுக்கு வந்து ஈஸியா டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், ஈஸியா நோய்வாய்ப்படுவாங்க. இந்த நெகட்டிவ் பிளட் குரூப் வந்து பூமியில எந்த ஒரு உயிரினத்துக்கும், ஆடு, மாடு, கோழிக்கு எதுக்குமே நெகட்டிவ் பிளட் குரூப்பே கிடையாது. ஆனா மனிதர்களுக்கு மட்டும் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குன்னா இது எங்க இருந்து வந்திருக்கணும் அப்படின்னு தான் கேள்வி. அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கும். 100% ரெப்டிலியன்லயே நல்ல ரெப்டிலியன் இருக்காங்க. அண்ட் இன்னொரு வந்து இந்த ஈவில் ஃபோர்ஸஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில ரெப்டிலியனோட இன்டர்வியூ நான் பார்த்தேன் பிரதர். உண்மையிலேயே எப்படி நம்ம தோன்றி வந்திருக்கோம்ன்றது அவ்வளவு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த 1970s ஒரு ஒரு அந்த கிராஷ் ஆனது, அந்த கிராஷை வச்சுட்டு என்னென்னலாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாங்க எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருக்கு பிரதர். இது எப்ப நடந்ததுன்னா 2000ல நடந்திருக்கு. இந்த இன்டர்வியூ வந்து 2000ல நடந்திருக்கு. நீங்க கூட வந்து சும்மா இதுல போட்டு செக் பண்ணீங்கன்னா தெரியும். லசாட்டாவா அவங்க பேர் ஏதோ சொல்லுவாங்க. அவங்க பேஸ் எல்லாம் காட்டல. ஜஸ்ட் வந்து ஹியூமன்ஸ். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னா அண்டர் வேர்ல்ட்ல இருக்காங்க. பூமிக்கு கீழே இருக்காங்களாம். எனக்கு பூமிக்கு மேல வந்து எங்களுக்கு இது வாழ்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் பூமி கீழே தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நிறைய பாத்துருக்கீங்க. அண்டர் கிரவுண்ட் பெருசா இருக்கு பிரதர். தெரியும் ப்ரோ. கரூர் மாவட்டத்திலே ஒரு நுழைவாயில் ஒண்ணு இருக்கு, பாதாள உலகத்துக்கு போற நுழைவாயில். ஆனா அது பாறை போட்டு மக்கள் எல்லாமே பயந்துட்டு கூடிட்டாங்க. இருக்கு, நான் பார்த்தேன். சரி. ஐயர் மலைன்னு சொல்லுவாங்க கரூர்ல. அந்த மலையோட அடிவாரத்துல ஒரு பாதாள உலகத்துக்கு போற நுழைவாயில் இருக்குது. அப்போ நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் அங்க உள்ள மக்கள் கிட்ட எல்லாம் விசாரிச்சு போய் பார்த்தோம். அது 150 வருஷத்துக்கு முன்னாடி கிணறு வந்து கூறு வர்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 2 பேர் உள்ளார இறங்கியிருக்காங்க. இறங்கினோடனே ஒரு ஓப்பன் மாதிரி தெரிஞ்சிருக்கு, என்னமோ ஹோல் மாதிரி தெரிஞ்சிருக்கு. உள்ளார எட்டி பார்த்தா யாரோ புலம்புற சத்தம், வித்தியாசமான ஓசையெல்லாம் கேட்டு இருந்திருக்கும் போல. அப்புறம் அவங்க வந்து தண்ணி காய்ச்சல் வந்து இறந்துட்டாங்க அந்த 2 பேர். அதுக்கப்புறம் அதை வந்து மணல் போட்டு அந்த இதெல்லாமே க்ளோஸ் பண்ணி மூடிட்டாங்க. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி. இது மாதிரி நிறைய நுழைவாயில் இருக்கு தமிழ்நாட்டுல, ஏகப்பட்ட நுழைவாயில். ஆனா இல்ல பிரதர், நம்ம தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஊட்டி மலை பிரதேசத்துலயும் ஏதோ இருக்கு பிரதர். ஊட்டி ஏரியால ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து நமக்கு தெரியாத பெரிய விஷயம் வந்து அந்த பக்கம் இரணா இருக்கு பிரதர். என்ன இருக்கு நிறைய பேர் நீங்க பாத்து தெரியல பிரதர். நீங்க சொல்றபடி எனக்கு ஏதோ பாதாள உலகத்துக்கான வழியோ இல்ல இவங்க நம்ம பொலிட்டீஷியன்ஸோ இல்ல நம்மளோட எலைட்ஸ் வந்து அவங்களை போய் கான்டாக்ட் பண்றதுக்கான வழிபாதை வந்து அந்த பக்கம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதர். பாதாள உலகத்துல இருக்கிற ஒரு உயிரினத்தோட வரைபடம் வந்து வரைஞ்சி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன், வீடியோல போட்டிருக்கேன், பாத்துருக்கீங்க? ஓ அப்படியா? இல்ல நான் பாக்கல. அதை பாக்கலையா? ஒரு உயிரினம், ஒரு முகம் வந்து ஆடு மாதிரி இருக்கும் ப்ரோ. காது வந்து தொங்கும், கழுத்து வந்து ஒரு மாதிரி தொங்கிட்டே இருக்கும், கால் கிடையாது. அதுங்க வந்து நத்தைக்கு இருக்கிற மாதிரி இந்த ஜவு மாதிரி அமைப்புலதான் இருக்கும். அதுங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாறை மேல எல்லாம் தவழ்ந்து ஊர்ந்து போகும். அதுங்களுக்கு வந்து தலையில ஒரு ஓட்டம் இருக்கும், வயிற்றுல ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும்.
ஓகே ஓகே. வித்தியாசமான ஒரு உயிரினம். ஆமா, இது எப்படி பிரதர்? இல்ல பிரதர், அந்த 2000 இன்டர்வியூலாம் அப்படிதான் இருப்பாங்க. 2000 ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மக்களும் இப்படிதான் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமா, ஆக்சுவலா இது எப்படி பிரதர்? எனக்கு எப்படி தெரியுது தெரியுங்களா? ஆக்சுவலா நான் சென்னையில ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு ஒரு புகை ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா எங்கன்னு தெரியல, அக்யூரேட்டா எந்த பிளேஸ்ன்னு தெரியல. ஒரு புகை ஒண்ணு இருக்குன்னா அந்த புகை வழியா 300 ராணுவ வீரர்கள் உள்ளார போய் என்னன்னு பார்க்க போயிருந்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3/4 பேர் உள்ளார வந்து விஷவாயு தாக்கி இறந்துட்டாங்க. கடைசியா வெளியே வந்தது 3 பேர் தான். அந்த 3 பேர்ல 2 பேர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஒரே ஒரு டைம் சாகுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாதாள உலகம் இருக்கு, அதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு உண்மையை வந்து உளறிட்டான் எல்லாத்துக்கிட்டையும். அவன் போனவன் அங்க இருந்த ஒரு பொருளை வந்து திருடிட்டு வந்துட்டான். அந்த பாதாள உலகத்துல அந்த பாதாள உயிரினங்கள் வந்து செதுக்கி வச்சிருந்த ஒரு சிலை மாதிரி இருக்கும், அதை வந்து திருடிட்டு வந்துட்டான். அந்த சிலை வந்து அந்த சிலையை தான் நான் வந்து பார்த்தேன். நான் வந்து 2015 என்னோட உள்ள கைக்கு வந்து அது வந்து யார் யார் கைக்கோ மாதிரி எங்கெங்கயோ ஆன்டிக் ஸ்டோர்க்கெல்லாம் மாதிரி கடைசியில ஒருத்தர் கை கட்சி அது கடைசியில என்னோட கை. அந்த அந்த ஆப்ஜெக்ட் நான் எப்படி பார்த்தனோ அதையேதான் நான் வரைஞ்சு ஒரு பேப்பர்ல காட்டியிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோல. அது வந்து பாதாள உலகத்துல இருக்கிற ஒரு உயிரினத்துடைய வரைபடம். ஓ சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர். ஆனா இல்ல பிரதர், அங்க நம்ம நினைக்கிற எல்லாருமே பயப்படுற மக்கள்லாம் இல்ல, நல்ல மக்களும் அங்க இருக்காங்க, ஓகேங்களா? ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் அந்த மக்களை வச்சுக்கிட்டு தான் மேல இருக்கிற இந்த ஒரு கூட்டம் வந்து பயங்கரமா ஆண்டுகிட்டு இருக்கானுங்க. ஆமா, ஓகேங்களா? அந்த மக்கள் வெளியே தெரியாம பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, இவங்க பயங்கரமா ஆண்டுகிட்டு இருக்காங்க நம்மள. ஆமா இல்ல பிரதர், நீங்க எவ்வளவு உண்மை பிரதர். நம்ம நினைக்கிறதெல்லாம் என்னடா இப்படி நம்ம இவ்வளவு நம்மள என்ன சொல்றது, அந்த இருள நம்ம மொழி இருக்கிறோமே அப்படின்றப்படி இருக்கு பிரதர். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வெளில சொன்னாலும் பைத்தியக்காரன்றாங்க பிரதர் உண்மையிலேயே. அதனாலேயே வந்து வெளில சொல்றதே நான் இல்ல. அது ஏதோ எனக்கு யாருக்கிட்ட சொல்ல வேண்டிய நபர்கள் கிட்ட சொல்லணும் ப்ரோ, எல்லாத்துக்கிட்டே சொல்லக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சொன்னா அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்ட் பிரதர். இல்ல பிரதர், ஒருவேளை இந்த விழிப்புணர்வு வந்துடுச்சு அப்படின்னா எவனும் வந்து கடன் வாங்காம யாரையும் திட்டிக்காம இந்த பயத்தோட வந்து வாழாம எல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இவங்க வந்து இல்ல அந்த புரிதல் அந்த கான்சியஸ்னஸ் இன்னும் உங்களுக்கு எவால்வ் ஆகல. ஆமா, என்ன பண்றது தெரியல. அதுக்கப்புறம் உண்மையிலேயே வெளில சொல்றதையும் நிப்பாட்டிட்டேன் பிரதர். உங்ககிட்ட சொல்றதுக்கே நான் தயங்கி தான் வந்து பேச ஆரம்பிச்சேன். நீங்க தான் இந்த யூடியூப் சேனல் சொன்னோடனே தான் ஓகே, அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த புரிதல் இருக்கும், நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் பேச ஆரம்பிக்கிறதே. சூப்பர் பிரதர்.